ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாபனகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மின் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயதபத்ரநேத்ர ஏன த்வயா பாரதத்தைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபः. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்மவித்யா சம்பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்ப்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹித பிரஜானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே வ்யோமவத் வியாப்ததேகாய தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் பக்கம் 105. அனிஷ்டாதிகாரிணாமபி ச ஸ்ருதம் சம்யமனே து அனுபூய இதரேஷாம் ஆரோக அவரோகௌ தத்கதி தர்ஷனாத் ஸ்மரந்தி ச அபி ச சப்தஹ தத்ராபி ச தத் வியாபாரா விரோதஹ வித்யா கர்மணோஹ இதி து பிரகிருத்தத்வாத் ந த்ரிதீயே ததோபலப்த்யஹே ஸ்மரியதே பேச்ச லோகே தர்ஷனாச்ச த்ரிதீய சப்தஹ அவரோதஹ சம்சோகச்சஸ்ய. ஸோ இன்னைக்கு இந்த அனிஷ்டாதி கரணம் பாபி பசங்களாம் இன்னையோட முடிச்சுடுவோம். துர்கை நாளைக்கு, அதனால் சம்ஹாரம் பண்ணிவிடுவோம். ஸோ அப்போ பாரத நாட்டில் சனாதன தர்மத்தில் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது புண்ணிய பாபம். இதுதான் மெயின் விஷயம். இந்த பக்கம் போகிறதுக்கு சரி, அந்த பக்கம் போகிறதுக்கு சரி. ரெண்டு பக்கம் இருக்குது. ஒன்று மேல் உலகத்துக்கு போகிறது,
மேலான வாழ்க்கை வாழ்வதற்கு. இன்னொன்று வந்து கீழ்லோகத்துக்கு போகிறதுக்கு அல்லது கீழான ஜென்மங்களை அடையிறதுக்கு. அதுக்கு சென்டராக இருக்கிறது என்னதுன்னா புண்ணிய பாபம். புண்ணிய பாபம்னா கர்மம். கர்மம் பண்ணால் தான் புண்ணிய பாபம் வரும். வெறுமனே சும்மாவே இருந்தால் எதுவும் வராது. அப்போ கர்மம் பண்ணணும். கர்மம் எதுக்கு பண்ணுறோம்? அஜ்ஞானத்தினால கர்மம் பண்ணுறோம். புரியுதா? அஜ்ஞானம் இருக்கிறதுனால கர்மம் பண்ண வேண்டும். கர்மம் பண்ணினா என்ன வரும்? பிடிக்கிறதோ பிடிக்கலையோ புண்ணிய பாபம் வரும். புண்ணிய பாபம் என்ன பண்ணும் அப்படின்னா சுக துக்கத்தை கொடுக்கும். சுக துக்கத்தை கொடுத்துட்டு போக வேண்டியதானே? போகாது. ஏன்னா நம்ம நிறைய பண்ணிடுவோம். அதனால் இந்த சரீரத்துக்குள்ளே அதை எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்கு போகலை. அதனால் இன்னொரு சரீரம் அதுக்கு தேவைப்படுறது. அதனால் எந்த சரீரம் எடுக்கிறது? குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். புண்ணிய பாபம் எப்படி இருக்கிறதோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்முடைய பயணம் ட்ராவலர் நடக்கும். அப்புறம் ஏற்கனவே நம்மக்கிட்ட அக்கௌண்ட்டில் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆனால் கூட நமக்கு ஒரு பர்சனலாக ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அது வந்து நம்மளுடைய காரண சரீரத்துக்குள்ளே பேக் பண்ணி வச்சுருக்கான். நம்மக்கிட்டே பேக் பண்ணி வச்சுருக்கான். இப்போ புரியுதா? இந்த ஷேவிங்லாம் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன், பாவி இது எடுத்து அது பேப்பரில் வேறு இல்லை எங்கேயாவது நம்ம மேலே தள்ளிடுவான் அதை. கரும்பும் பிடிச்ச பையன். புரியுதா? அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துருவான்னு வச்சுக்கோங்க கடைசியாக. அந்த மாதிரி இது ஈஸ்வரா என்ன பண்ணணுன்னா இந்த கர்மத்தெல்லாம் வந்து நம்மக்கிட்டேயே வந்து காரண சரீரத்திலே ஒட்டி வச்சுடும். புரியுதா? ஆனால் அது இருக்குதுன்னு தெரியாது. பல பேருக்கு புரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பார்பர் ஷாப்பெல்லாம் போகும்போது மற்றவெல்லாம் சோகமாக தான் இருப்பான். கண்ணே மூடிடுவான் அவன். என்ன நம்ம மாத்திரம் அங்கேருந்து என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான். அதெல்லாம் இதெல்லாம் அது ஒரு தனி இது உலகம்னு வச்சுக்கங்களேன். என்ஜாய் பண்ணான் அவன். இப்படி அமுத்துறது, இப்படி இது பண்ணுறது இல்லை, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்றலாம். ஓகே, அந்த மாதிரி இந்த ஒரு ஜீவா இருக்கான்னு ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். இப்போ நம்ம வந்து பிரதானமாக எந்த சரீரத்தை பற்றி பேசின்னு இருக்கோம்? இப்போ ஒரு 10 நாளாக 20 நாளாக எந்த சரீரத்தை பற்றி பேசின்னு இருக்கோம்? ஸ்தூல சரீரமா, சூக்ஷ்ம சரீரமா, காரண சரீரமா? காரண சரீரத்தை. சூக்ஷ்ம சரீரத்தை, ஸ்தூல சரீரத்தை. 3 தான் இருக்குது. இப்போ ஜீவான்னு சொன்னால் ஸ்தூல சரீரத்தில் வருமா, சூக்ஷ்ம சரீரத்தில் வருமா? சூக்ஷ்ம சரீரத்தில் தான். ஓகே, கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், மனஹா, இது கரணம். இந்த கரணத்தை ஆப்ரேட் பண்ணுற கர்த்தா. அப்புறம் கர்மா. ஓகே, இப்போ கர்த்தா, கர்ம, கரண, இந்த 3 பற்றி தான் பேசின்னு இருப்பான். அப்படிதான் அந்த கர்மத்தை வந்து புண்ணிய பாப கர்மமாக எடுத்துட்டு பேசின்னு இருக்கோம். இந்த கர்த்தா வந்து கர்மத்தை பயன்படுத்தி இது பண்ணுறான். மெதுவாக நம்ம கிளாஸுக்குள்ளார வரும்போது என்ன பண்ணுறோன்னா இந்த கர்த்தாவை கன்வெர்டட் டு பிரமாத்தாவாக பண்ணுறோம். கர்த்தா பண்ணினா என்ன பண்ணுவான்? கர்ம பண்ணுவான். கரெக்டாக கரணத்தை உபயோகப்படுத்தி கர்ம பண்ணுறது. இதுக்கு பேர் கர்த்தான்னு பேர். கர்த்தா, கரண, கர்ம, இதுதான் ரூலு. நீங்கள் என்ன கர்மம் பண்ணினாலும் கர்த்தா இருக்கணும், அதுக்கு கரணம் இருக்கணும். அப்படி கர்மம் உண்டாகும். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா அந்த கர்த்தாவையே என்ன பண்ணுறோம்? பிரமாத்தாவாக பண்ணுறோம். ஏன்னா இந்த கர்த்தா தான் ஸ்ரோதா, இந்த கர்த்தா தான் மந்தா, இந்த கர்த்தா தான் ஸ்ரோதா, திருஷ்டா, அதே போல் பிரமாதா. ஓகே, இப்போ பிரமாத்தான்னு கொண்டு வந்துட்டா திருப்பதி என்ன வரும்? பிரமாத்தான் நீ ஆயிட்டேன்னா அதுலேருந்து திருப்பதி என்ன உண்டாக்கலாம், டெரைவ் பண்ணலாம்? பிரமாணம், பிரமேயம். ஸோ அங்கே கர்ம மாதிரி இங்கே பிரமேயம், ஞானம், ஞான விவகாரம். பிரமேயம் மாதிரி ஞானத்தினுடைய விஷயத்தை கொடுக்குறது. எதனால் இப்போ வந்து கரணத்து மூலியமாக கர்மா பண்ணுற மாதிரி பிரமேயம் எது மூலியமாக வரணும்? பிரமாணம் மூலியமாக தான் வரும்.
அது எந்த ஞானமானாலும் அதுக்கு பிரமாணம் இருக்குது. பிரத்யக்ஷ பிரமாணத்திலேருந்து நமக்கு வந்து சப்த பிரமாணம் வரைக்கும் இருக்குது. இப்போ பிரமாணம் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கிறது. ஓகே, அப்போது நம்ம கணக்கு என்ன பண்ணணும், ராத்திரி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இந்த வாரம் முழுக்க கர்த்தாவாக அதிகமாக செயல்படுறேன்னா பிரமாதாவாக செயல்படுறேன்னா அப்படின்னு நம்ம செயல்படுறதுக்கு நாம் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் வந்து இந்த பிரமாதாவாக இருந்துட்டு கர்த்தாவாக இருக்கேன்னா, கர்த்தாவாக இருந்துட்டு பிரமாதாவாக இருக்கிறேன்னா, அதில் நமக்குள்ளரே ஒரு டீலிங், அதெல்லாம் கர்ம விவகாரம், ஞான விவகாரம். ஓகே, ஸோ இது 2 விவகாரத்தில் தான் நம்ம ஈடுபட்டு இருக்கோம். ஓகே, ஆனால் ஞானம் எப்படிப்பட்டது? அவ்வகாரியம், அச்சிந்தியம். மொத்தமாக ஞானம் இருக்கு இல்லையா, ஞானத்தோடைய லட்சணம் என்ன? அவ்வகாரியம், அச்சிந்தியம். அப்போது முன்னாடி இங்கே விவகாரத்தில் இப்போ பண்ணிட்டு இருக்கிறது விவகாரம், ஆனால் இது ஞான விவகாரம். இந்த ஞான விவகாரத்தில் பிரமாத்தாவாக நம்மளை தெரியாமையே கர்த்தாவை பிரமாத்தாவாக கன்வெர்ட் பண்ணி பிரமாணத்தில் வச்சுட்டு பிரமேயத்தை கொடுக்குறோம். அப்போ அந்த பிரமேயத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து எது புரிஞ்சுது எது புரியலை, எப்படி புரிஞ்சுது, அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து இங்கேருந்து வெளியில் போகிறோம். இது ஒரு சைட் டாபிக், புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, 3வது அதிகரணத்தில் இன்றைக்கி இருக்கிற காலத்தோட ஒட்டினத சப்ஜெக்டை வியாசாச்சாரியர் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்கிறார். அனிஷ்டாதிகாரியாதிகரணம். ஓகே, அதாவது இஷ்டம், பூர்த்தம், தத்தம், 3த்துலேயும் இஷ்டம் இல்லாதவன், இன்ட்ரெஸ்ட் இல்லாதவன். புரியுதா? டே டு டே லைஃப்பில் பூஜை புனஸ்காரங்கள், ஜபங்கள், ரிலீஜியஸ் லைஃபு அது வந்து பிடிக்காத ஆள், இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சந்தியாவந்தனில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, கோயிலுக்கு போகிறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்படியே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நேரம் கிடையாது. அப்படியே நேரம் இருந்தாலும் அங்கே போய் கும்பிடுறதுக்கு மனசு வரமாட்டுது, அங்கே ஓடுறது. அடுத்து என்ன பண்ணும், இதுக்கு அடுத்து என்ன பண்ணும், கோயிலேருந்து வெளியில் வந்தோன்னே அந்த வண்டி எப்படி எடுக்கிறது, புரியுதா? அந்த செப்பல் வேறு வெளியில் விட்டுட்டு வந்திருக்கேன், அவன் எடுத்துகிட்டு போயிட்டான்னா இப்படிலாம் வந்து சாமி கும்பிட்டு ஒரு மாதிரியாக சாமி கும்பிட்டுட்டு வருவான், தட்டை கொடுத்துட்டு ஏதோ பண்ணிட்டு வந்துடுவான். ஓகே, அந்த சாமி கும்பிட போகிறானே அவனே கூட இந்த பக்தி காரியம் இருக்குல்ல, அதிலே கூட அவன் வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்துடுவான்னு வச்சுங்களேன். அப்போ கூட்டமும் இருக்குது, அங்கே கோயிலில் இருக்க கூட்டமும் இருக்குது. ஆனால் பக்தி சிரத்தையோடு இருக்கான்னா ஸ்கேன் பண்ணினா அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் பகவானுக்கு தெரியும் யார் யார் பக்தியோடு வந்திருக்கான், யாரெல்லாம் சும்மா வந்துட்டு போயிருக்கான், யார் யாரெல்லாம் இன்னொருத்தருக்காக பிரார்த்தனை பண்ணுறதுக்காக வந்திருக்கான். இப்படிலாம் ஒரு குரூப் இருக்குது. ஓகே, ஆக மொத்தம் என்ன வணங்குறதுக்காக வரல அப்படின்னு அவருக்கு தெரியும். புரியுதா? அது அவருக்கு ஏக்கமாக வேறு சொல்லுவார், ஒரு பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் பக்தியோட சிரத்தையோட குடு அப்படின்னு கேட்குறாரு, கெஞ்சுறாரு பாவம். அவ்வளோ அப்படி நம்மெல்லாம் பண்ணிவிடுவோமா? ஸோ அப்படி இது பண்ணுறார். அப்போ புண்ணிய பாபத்தில் ஸ்ரத்தை இல்லாதவர்கள், மறுபிறவியில் நம்பிக்கை இல்லாதவர்கள், இவ்வளோ பேர் இருக்கிற கும்பலில் நாம் வந்து பிரம்மசூத்திரம் இப்போ படிச்சுட்டுருக்கோம் காலையில். ஓகே, ஸோ இதில் வந்து வியாசாச்சாரியர் வந்து அனிஷ்டாதிகாரிய அதிகரணத்தில் 10 சூத்திரம் பண்ணியிருக்கார். பெரிய விஷயமாக தான் சொல்கிறாரு. உத்கிராந்தி அதிகரணத்தில் வந்து 14 சூத்திரம் சொல்லிட்டாரு. அம்சாதிகரணம் வந்து 11 சூத்திரம். இதெல்லாம் வந்து பெரிய அதிகரணம், முக்கியமான சப்ஜெக்ட் கூட. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பஞ்சாக்னி வித்யாக்குள்ளே போனோம். அது ஒரு த்ரில்லிங்காக இருந்தது. பஞ்சாக்னி வித்யா, ஓ சரீரத்தோடு போகிறோமா, எதுவும் எங்கேயுமே இழப்பு இல்லாமல் கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட் இருந்தாலே அது எதுவாக இருந்தாலும் ஏதோ டெசர்ட்டு ஒரு கரண்டி கொடுத்தா கூட பரவாயில்ல நமக்கு. ஸோ இந்த பிளாஸ்டிக் ஸ்பூனு, இந்தம்மா பிளாஸ்டிக் ஸ்பூனு எக்ஸ்ட்ரா இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி, எனக்கு யூஸா எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ல மாட்டான். அது யூஸே கிடையாது. ஆனால் கூட ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட வாங்கிட்டு வந்துடுவான். இழப்பு இல்லாமல் இருக்கணும். அப்புறம் கொடுக்குறது ஏதாவது இருக்கா, வாங்கிக்கிற மாதிரி ஏதாவது. மனுஷ புத்தி இது, புரியுதா? அதனால் பஞ்சாக்கினி வித்தியில் வந்து
சூக்ஷ்ம சரீரம் மாத்திரம் போல் ஸ்தூல சரீரம் போச்சுன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. எப்படி போகும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து புண்ணிய பாவமும் சேர்ந்து போகணுன்னா அங்கே பேச்சே கிடையாது, கம்முன்னு இருக்குங்க. புண்ணியம் சேர்ந்து பார்க்கணுமா, அங்கேயும் தொல்லையா. அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து பிராணன் போகுமா கூட அப்படின்னு, பிராணனும் கூட போகும். ஏன்னா அப்போ தானே அது உயிரோடு இருக்கும் அந்த இதெல்லாம். ஸோ பிராணன்னு சேர்ந்து அப்போ இங்கே என்ன கும்பல் இருக்கோ அதுவே வந்து சூக்ஷ்மத்தில் ட்ராவல் பண்ணி போகிறது. போயிட்டு அது எங்கெல்லாம் போகணுமோ அதெல்லாம் இருந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகிடும். இது ரிட்டர்ன் ஆகிறது 5 அக்னி வழியாக வருதுன்றதை பார்த்து அந்த அக்னியை வந்து தலை மேலே சத்தியம் பண்ணி பேசினோம். அதுக்கப்புறம் மெதுவாக வந்து 5 அக்னி ஒன்றும் அவசியம் இல்லை, 3 அக்னி போகிறோம், 2 அக்னி போகிறோம், எதுவுமே இல்லாமல் பிறக்கும், தானாகவே பிறக்கும் அப்படின்றத பார்த்தோம். ஓகே, இப்படியே பார்க்கும்போது இப்படி பிறக்கும். இந்த லைட்டு வெளிச்சம் இருக்கு இல்லையா, அதுலேயே சிலது பிறக்கும். புரியுதா? ஆகாசத்திலே பிறக்கும், வாயுவில் பிறக்கும், தண்ணியில் பிறக்கும், பூமியில் பிறக்கும். இப்படி பார்த்தோம். அப்போ அந்த 5 அக்னி வந்து அவசியம் இல்லாமல் இங்கேயே வந்து உயிர்கள்லாம் பிறவைகள்லாம் பிறக்கிறது அப்படின்னு பண்ணுறோம். அதெல்லாம் எது, அதெல்லாம் எந்த லிஸ்ட்டில் வரும்னா அதோ கதி லிஸ்ட்டில் வரும். ஏன்னா சிற்றுயிர்களாக பிறக்கிறது. ஓகே, அப்படின்றது நம்ம இதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்தோம். ஓகே, அப்போ பஞ்சாக்னி வந்து இந்த கிருஷ்ணகதிக்கு தேவை. அந்த உபாசகனுக்கு கிருஷ்ணகதி தேவையில்லை, அதோகதி போகிறவனுக்கு கிருஷ்ணகதி தேவையில்லை. பஞ்சாக்னி அந்த ஒரு சிஸ்டம் சொன்னல, அது தேவையில்லாமல் இருக்கணும்னு நிறைய பேர் இருக்கான் அப்படின்றத திருப்பி நம்ம ப்ரூவ் பண்ணினோம். இது ஓகே. அப்போ டெக்னிக்கலாக கிருஷ்ணகதிக்கு போகிறதுக்கு வந்து நாம் வந்து அதுக்கான கர்மத்தை வந்து புண்ணிய கர்ம சதாச்சாரனாக இருந்து அதுக்கெல்லாம் பண்ணினா தான் அந்த மாதிரி வேலைக்கு போக முடியும் அப்படின்றத பண்ணுறோம். சரி, அப்போ இந்த அனிஷ்டாதிகாரிய அதிகரணம் பாபகர்மா செய்யவங்களுக்கான ஸ்பெஷலைஸ்டு அதிகரணம். ஓகே, அதுதான். ஏன்னா இங்கே அப்படி தான் இருக்குது. ஓகே, இப்போ ஒரு விஷயம் நமக்கு புரியணும். அது என்ன அப்படின்னா, இங்கேயே நமக்கு பிரத்யட்சமாக எறும்புலேருந்து, எறும்போடு சின்னதாக இருக்கும். நீங்கள் இந்த லைட்டு வெளிச்சத்தில் இந்த புக்கு படிச்சுட்டு எழுதியிருக்கும்போது அதை விட குட்டி குட்டியாக எல்லாம் இருக்கும். நுண்ணுயிர்கள், பல்வேறு விதமான நுண்ணுயிர்கள் இருக்கிறது. அப்புறம் கொசு வருது, அப்படி ஒரு அடி அடிப்போம் நம்ம. ஓகே, அடித்து தான் மிச்சம். அது ஒரு கொசு கூட அடித்து பார்த்ததில்ல. ஓகே, எஸ்கேப் ஆகிடும். அதெல்லாம் அரசியல்வாதியாக இருந்து பிறக்கக்கூடியது போல இருக்குது. அதாவது அங்கே இருக்கும்போது உபத்திரம் பண்ணான், பிறந்த பிறகும் உபத்திரம் பண்ணான். இப்போ நம்ம இந்த பிரம்மசூத்திரத்தில் நிறைய கிளாரிட்டி கிடைக்கிறது. ஓகே, எந்தெந்த ஜீவா எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு அப்படி இப்படி பார்க்கும்போது அதோட எருமை என்ன பாவம் பண்ணியோ எறும்பாக வந்து பிறக்கிற, கொசுவாக பிறக்கிற அப்படின்னு நம்ம வந்து அதனுடைய ஜென்மத்தை பரிதாபப்படணும். புரியுதா? நம்பர் 1. ஓகே, அப்போ தான் அதனால் மனுஷனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? பூத யஜ்ஞம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இவாளெல்லாம் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. புரியுதா? இந்த பாபியெல்லாம் காப்பாற்றுறத பொறுப்பு யார்? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பாபகர்மா பண்ணி தான் இந்த மாதிரி சிற்றுயிர்களாக வந்திருக்கு. ஆனால் அதை காப்பாற்றுற பொறுப்பு விருட்சத்துக்கும் அந்த சிற்றுயிர்களுக்கும் பட்சிகளுக்கும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மனுஷனுக்கு அலாட் பண்ணிருக்கார் பகவான். புரியுறதா? அப்போ அதெல்லாம் நம்ம வந்து பரிதாபப்பட்டு அதில் ஆத்திரப்படுறது, அதாவது கர்மத்தில் அது அப்படி தான் பிறக்கும் அப்படி சொல்லக்கூடாது. புரியுதா? அதுக்கு நம்ம அதுக்கு உதவி செய்கிறது மூலியமாக நமக்கு லைஃப்பை வந்து அப்போ அதில் அந்த இது இருக்கு இல்லையா, யஜ்ஜம், பஞ்சமகா யஜ்ஜம். இந்த பஞ்சமகா யஜ்ஜன்றது என்னது? மொத்தமாக பிராயச்சித்த கர்மா. பஞ்சமகா யஜ்ஜன்றது என்னது? பிராயச்சித்த கர்மா. ஓகே, நம்ம ஒரு 50% கடன் வாங்கிட்டு வந்திருக்கோமே புண்ணியத்திலேயும் பாபத்திலையும், அந்த பாபத்தை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக பஞ்சமகா யஜ்ஜம் பிராயச்சித்த கர்மா பண்ணுறது. இப்போ பிராயச்சித்த கர்மா பண்ணினோம்னா என்ன ஆகும்னா நியூட்ரத்துக்கு வருவோம், நியூட்ரல் விஷயத்துக்கு வருவோம். அதில் தான் பஞ்சமகா யஜ்ஜத்தை பண்ணு, தத்தம் பண்ணு, தானம் பண்ணு, ஏதோ ஒரு விஷயத்தில் சிரமதானம் பண்ணு
இல்லை பணதானம் பண்ணு, வஸ்திர தானம் பண்ணு, ஓகே, பூதானம் பண்ணு, நிறைய நிலம் வச்சுருந்தா கொஞ்சம் எடுத்து கொடு. இப்படி நம்மக்கிட்ட என்ன இருக்கிறதோ அது கூட. அறிவு தானம், வித்யா தானம் பண்ணு, ஓகே. இப்படி இப்போ நம்ம வந்து ஆத்ம விசாரத்தில் வந்து மற்றவங்களுக்கு நம்ம கிளாஸ் எடுக்கிறது ஈகோ பூஸ்ட் பண்ணுறதுக்காக இல்லை. அங்கே வித்யா தானம் பண்ணுறோம், அறிவை ஷேர் பண்ணுறோங்க, புரியுறதா? ஓகே. நம்ம கிடச்சிருக்கிற அறிவை நம்ம எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கிறது. எங்கெல்லாம் ஷேரிங் இருக்கிறதோ அதெல்லாம் வந்து நமக்கு கொடுக்குறது எல்லாருக்கும், புரியுறதா? அப்போ அந்த விஷயத்தை வந்து கேட்குறது. ஓகே. இப்போ நான் இருந்தால் தானே நீ கொடுக்க முடியும் இல்லையா? அப்போ நான் வந்து ஆத்ம விசாரத்துக்குள்ளே நான் இருக்கணும் இல்லையா? அப்போ தானே அவன் கொடுக்க முடியும். அப்போ அவன் புண்ணியம் செய்கிறதுக்கு நான் உதவியாக இருக்கேன். நான் என்னால் கிளாஸ் எடுக்க முடியலன்னா கூட அவன் கிளாஸ் எடுக்கிறதுக்கு நான் உதவியாக இருக்கேன். இப்போ ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும்ல நம்ம உதவியாக. அதுதான் பிராயச்சித்தம். ஓகே. ஸோ இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு விஷயம் வந்து இது வந்து இதெல்லாம் படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? நான் அதோ கதிக்கு போயிடக்கூடாது அப்படின்றத ஒவ்வொரு நிமிஷமும் விருட்சத்தை பார்க்கும்போதும், சின்ன சின்ன உயிர்களை பார்க்கும்போதும், எஸ்பெஷலி இந்த மஸ்கிட்டோவை பார்க்கும்போதெல்லாம் நான் பகவானே இந்த இதுக்கு லெவலுக்கு வரக்கூடாது, நான் புண்ணியம் பண்ணணும், பரோபகாரம் பண்ணணும் அப்படின்றத எவ்ரி டைம் வந்து அதை பார்த்து பார்த்து நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். பரோபகாரம் அதிகமாக பண்ணணும். ஓகே. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஜென்மத்தை நமக்கு கொடுத்துருக்கு இல்லையா, இந்த ஜென்மத்தை பயன்படுத்தி மரணமில்லா பெருவாழ்வு வாழணும். அதுதான் அல்டிமேட். மனுஷ சரீரம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? படிப்படியாக வந்து நாம் அதோகதிக்கு போகாமல் அதோகதியில் இருக்கிற உயிர்களுக்கு நம்ம வந்து உதவி பண்ணி அதிலேருந்து நம்ம வந்து நான் யார் நிஜமாவே அப்படின்றது புரிஞ்சுக்கிறதுக்காக மரணமில்லா பெருவாழ்வு வாழறதுக்கு நாம் உபயோகப்படுத்துறதுக்காக இந்த 3வது அத்தியாயம் சாதனா அத்தியாயம். சாதனம் எல்லா இடத்துலையும் சான்னு வரும் பாரு. சானா மேலும், இல்லை அதோட இது சேர்க்கறது. ஓகே. அப்போ இந்த வாழ்வதற்காக சாதனம், என்னுடைய தனம் தான் சாதனம். ஓகே. இப்போ சாதனம் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்? யாருக்காக பண்ணலை, எனக்காக பண்ணுற, அதுக்கு பேர் சாதனம். புரியுதா? பேர் புகழுக்காக பண்ணுறதில்ல. இதை வந்து நம்மளை ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக, சரி பண்ணிக்கிறதுக்காக செய்யக்கூடியது பேர் சாதனம். ஓகே. சாதனமின்றி சாதிப்பார் இல்லை. அப்போ காலையில் எழுந்திரிச்சு வரதே சாதனம் தான். ஓகே. அப்போ சாதன அத்தியாயத்துக்குள்ளே நம்ம உள்ள நுழைஞ்சிருக்கோம். சாதனம் அதை தான் அவர் தெய்வீ சம்பத் அப்படி சொன்னார். அதை தான் சாதன சதுஷ்டிய சம்பன்ன அதிகாரினாம் அப்படின்றத சொல்கிறோம். சாதனம் புரிஞ்சுதுன்னா சரி. ஓகே. அப்போ பஞ்சாக்னி மூலிமா 5 தலம் தேவையில்லை அப்படின்னு இப்போ வியாசாச்சாரியார் ஸ்ருதி பிரமாணம் சொல்கிறார், ஸ்மிருதி பிரமாணம் சொல்கிறார், பிரத்யக்ஷ பிரமாணம் அதாவது அனுபவ பிரமாணம் சொல்கிறாரு. ஓகே. 18வது சூத்திரம் வந்து ஸ்ருதி பிரமாணம். ந திருத்தியே தத உபலப்தேகே அது வந்து ஸ்ருதி பிரமாணம் சொல்கிறாரு. ஸோ ஸ்ருதி பிரமாணம் எந்த ஸ்ருதி பிரமாணம் சொன்னார்? சாந்தோக்கியத்தில் ஜாயஸ்வ மிரியஸ்வ இதி திருத்தீயகம் ஸ்தானம். பிறந்து இறக்கிறதா, பிறக்கிறது இறக்கிறது. அதனுடைய டூரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற சிற்றுயிர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் லைஃப் அதுக்கு, புரியுதா? இது இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம லைஃப் வந்து லாங் லைஃப் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே. ஸோ நம்ம லைஃபு ஷார்ட் லைஃப்ன்றது தான் புரிஞ்சுக்கணும். ஓகே. எதை கம்பேர் பண்ணும்போது, தேவர்களாக கம்பேர் பண்ணும்போது நம்ம லைஃப் வந்து ரொம்ப ஷன நேரம் தான். நீர்க்குமிழி அப்படிலாம் ஜனகர் சொல்கிறாரு அஷ்டாவக்கர கீதையில். அதெல்லாம் இருக்கிற டப்பட கூட முடிஞ்சு போச்சு. இப்போவே நமக்கு
2 டிக்கெட் முடிஞ்சுட்டு, 3 டிக்கெட் முடிஞ்சுட்டு, 4 டிக்கெட் முடிஞ்சுட்டு, 5 டிக்கெட் முடிஞ்சுட்டு, முடிஞ்சுட்டு இப்படிதான். இப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே முடிஞ்சுடுத்து. திரும்பி பார்த்தா என்னடா பண்ணினேன், இவ்வளோ நாள் என்னடா பண்ணினேன் அப்படின்னா நீங்கள் திருப்பி பார்த்துக்கணும். ஒவ்வொரு 10 வருஷமாக உங்கள் லைஃப்பில் ஒரு சிம்ம அவரோகணம் சொல்கிறா இல்லையா, அந்த 10 வருஷத்தில் போன 10 வருஷத்தில் என்ன பண்ணேன், அதுக்கு முன்னாடி 10 வருஷத்தில் என்ன பண்ணேன், ஓகே இதே வேதனையில் தான் இருந்தேனா, இதே புத்தியில் தான் இருந்தேனா, கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகலையா, இம்ப்ரூவ் ஆகிருக்கா, எதில் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, அப்படி நீனே உன்னை போட்டு அலசிக்கணும். இன்னொருத்தருக்கு சொல்ல வேண்டாம். புரியுதா? சைக்கிளில் போகணும் சாமி, இப்போ பைக் வாங்கிட்டேன், பைக்கில் போனேன்னா இப்போ கார் வாங்கிட்டேன், இப்போ கார் வாங்கிட்டேன்னா ஃப்ளைட் வாங்கிட்டேன். அது மாறன் மாதிரி உள்ளவங்க. புரியல, நீ உனக்கு அந்த சமத்தை இன்னும் போடலை. புரியல? இல்லைன்னா நீ அது ஏன் போடல, அவ்வளோ தைரியம் வரமாட்டுறது. புரியுதா? ஃப்ராடு பண்ணுற அளவுக்கு தைரியம் வரமாட்டேன். கொஞ்சம் தைரியம் டெக்னாலஜி தெரிஞ்சுதுன்னா பண்ணிவிடுவான். அப்போ பண்ணாமல் இருந்தால் அவன் கிரேட்டு. புரியுதா? சரி, இதெல்லாம் சைடு. அப்போது அதோ கதியில் போகிறவன் பிறப்பிறப்பு உடனே வருது. அவன் வந்து பாப கர்மா சிற்றுயிர்கள் வந்துடுது. ஓகே, இப்போ வந்து இந்த பாபம் செய்கிற குரூப்பு நெக்ஸ்ட்டு பர்த் எப்படி இருக்கும், கன்ஃபார்ம்டு. ஓகே, சுருத்தி பிரமாணம் இருக்கிறது. இதெல்லாம் வந்து இந்த எறும்புலேருந்து சின்ன சின்ன உயிர்கள், அப்புறம் நமக்கு தெரியாமல் நரகத்துக்கு போகிறது, இதெல்லாம் இதுலேருந்து சுருத்தி பிரமாணம் என்ன சொல்கிறது, கன்ஃபார்ம்டாக அதோகதி அப்படின்றத பாபகர்மாவில் பண்ணியிருக்கான் அப்படின்றது. நம்ம லைஃப் எப்படி இருக்கிறது, கொஞ்சம் அதிகமான துக்கமும் கொஞ்சம் சுகமான லைஃப்பும் கிடச்சிருக்கிறது. ஓகே, சுக துக்கம் கிடைக்கிறது. இதுவும் புண்ணிய பாபத்தை பொறுத்து இருக்கு. அப்படி புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்மிருதி பிரமாணம். ஸ்மிருதி பிரமாணத்தில் என்ன சொல்கிறது, மகாபாரதமே நிறைய உதாரணம் சொல்கிறது. ஓகே, அதில் துரோணாச்சாரியார் வந்து அம்மா வயிற்றுலேருந்து பிறக்கல, அவர் அப்பா கிட்டேருந்து பிறந்தார் அவர் துரோணாச்சாரியார். ஓகே, அப்போ தாய் தேவையில்லை. திரௌபதி கோதை நாச்சியாரெல்லாம் அவங்களுக்கு அப்பா அம்மாவே தேவையில்லை, டைரெக்டாகவே பிறக்க முடியும். ஓகே, இதெல்லாம் வந்து திஷ்ட தூய்மன். இதுக்கு மேலே அக்னி குண்டத்தில் அப்படியே உற்பத்தி பண்ணான், உருவாக்கப்பட்டவர். புரியுதா? அப்படிலாம் பண்ணிருக்கான். இந்த திஷ்ட தூய்மன் மாதிரிலாம் உள்ளதெல்லாம் வச்சு தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அவன் வந்து திருச்செந்தூரில் போய் இந்த சத்துரு சம்ஹாரம்லாம் பண்ணி நம்மளை இங்கே தான் கோவில் கும்பிடக்கூடாது சொல்லுவான். அவன் இதை இல்லை எல்லாத்தையுமே பயன்படுத்திப்பான். கிறிஸ்தவன் பயன்படுத்திப்பான், முஸ்லீம் பயன்படுத்திப்பான், தீக்காக்காரை பயன்படுத்திப்பான். இந்த பேட்டை இந்து உருகில் அதுதான் எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா பேமேன்னு இருக்கும். புரியுதா? அவன் எல்லாத்தையுமே தான் பயன்படுத்திக்கிறான், யூஸ் பண்ணிக்கிறான். புரியுதா? சாஸ்திரம் சொல்கிறதா நெகட்டிவான விஷயம்லாம் யூஸ் பண்ணிக்கிறான் அவன். ஓகே, திட்டத்துன்னு ஒரு ஹோமம் பண்ணி யாகம் பண்ணி அதில் வந்து ஒரு ஆளை உண்டாக்கி அடிக்கிறதுக்காகவே. புரியுதா? இப்படிலாம் பண்ணுறதுக்கு சாஸ்திர சம்பந்தம் இருக்கிறது. ஓகே, அங்கே நாங்கள் சீதாமடியில் போய் தங்கினோம். ஓகே, சீதா எங்கே பிறந்தான்னு தேடிக்கிட்டே போகும்போது ஒரு குளத்தில் வந்து வச்சுருக்காங்க. ஓகே, அந்த குளத்துல வந்து ஒரு பாதை வச்சுருக்காங்க. அங்கே போனால் ஜனக மகாராஜா கலப்பை வச்சுருக்காரு, பரசுராமர் மாதிரி. புரியுதா? அந்த கலப்பை வந்து என்னடா அவர் கலப்பையோடு இருக்கார் ஜனக மகாராஜா அப்படின்னு பார்த்தா ஏன் வச்சுருக்காரு, சீதாமடி, சீதா பிறந்த இடம், சீதா பிறந்த இடத்துல கலப்பை வச்சுருக்காரு. என்ன இது அது அவர் ஏறு விடும்போது ராஜா மன்னாதி மன்னன் ஜனகன் அவர் ஏறு உழுதுருக்கார். புரியுறதா? அதுலேருந்து நீ குழு பண்ணிக்கணும். புரியுதா? எல்லாருமே நம்ம நாட்டில் வந்து எல்லா வேலையும் செஞ்சுருக்காங்க அப்படின்றது புரியுதா? இந்த ஏறு உழும்போது வந்து டங்குன்னு சத்தங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சீதாம்மா. ஓகே, அப்போ கூட அவர் எவ்வளோ நியாயமானவர். புரியுதா? அந்த சீதாவை வந்து யாரோட குழந்தை அப்படின்னு கேட்குறாரு. யாராவது இருந்தால் அடையாளம் சொல்லி வாங்கிக்கோங்க அப்படின்னு. அப்புறம் சரி சொல்லு, உனக்கு தான் ஏன் லக்ஷ்மி வந்திருக்கா அப்படின்னு. புரியுதா? அப்புறம் மழை பெஞ்சு வறண்ட தேசத்தில் மழையெல்லாம் பொழிஞ்சு எல்லாம் பண்ணிடுது. புரியுதா? நானே வந்து புள்ளம்பாடியில் போய் ஏறு உழுதுருக்கேன் நான். புரியுதா? அது இந்த ஏறு உழறது ஒரு பழக்கம் இருக்குது.
எங்கேயோ ஜனக மகாராஜா பண்ணின அந்த பழக்கத்தை தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கான். ஏறு விடுறப்ப பொண்ணு ஏறு பூட்டுதல்னு பேர், அதுக்கு பேர். ஓகே, வருஷம் அப்படி நீங்கள் இந்த தடவை பண்ணுங்க. நம்ம முன்ன பின்ன பிடிச்சதில்லை, பிறகு இருந்தாலும் விடுவோமா, அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இதை எப்படி பண்ணிக்கணும். மாடு வேறு முன்னாடி போவோம், சும்மா அப்படியே கட்டையை தூக்கிட்டு போகிறது. நாட்டி விட்டுடுத்துனா அப்புறம் எல்லோரும் இருப்பாங்க. வயசு வேறு சின்ன வயசா, இவ்வளோ நிறைய பொண்ணுங்க. அவர் ஜி ஏர் ஓட்டுறாங்க. அதுக்காகவே அவன் நம்மளை விட்டுருக்கான். புரியுதா? அப்படியே இது மாதிரி அப்படியே ரொம்ப வருஷம் ஓட்டின மாதிரி அப்படியே போனோம். இல்லை, அதெல்லாம் ஒரு கணக்கு. ஏறு பொண்ணு இது என்ன கனெக்ஷன்ன்றது அப்புறம் தெரிஞ்சுது. ஓ, ஜனக மகாராஜா பண்ணினது தமிழ்நாட்டுக்குள்ளே அவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறது அப்படின்னு. இதெல்லாம் இந்த கலப்பையிலேருந்து பண்ணி சீதா அம்மா பிறந்திருக்கா. புரியுதா? இதெல்லாம் ஸ்மிருதி பிரமாணம். ஓகே, அடுத்தது என்ன? 20வது வியாசர் சொல்கிறது பிரத்யக்ஷ பிரமாணம். நம்மளுடைய அனுபவ பிரமாணத்திலே சொல்கிறது தான் இந்த 20வது சூத்திரம். தர்ஷனாச்ச பிரத்யக்ஷ பிரமாணேன தர்ஷனாத், அனுபவ பிரமாணேன தர்ஷனாத். ஓகே, இதில் ஜீவராசிகள் 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்குதுன்னு சொன்னேன். அது 4 வகையில் அது பிறக்கிறது. 4 வகையில் என்ன பிறக்கிறது? ஜராயுஜம், அண்டஜம், உத்பீஜம், ஸ்வேதஜம். இதெல்லாம் இருக்கிறது. ஸோ அன்றைக்கி வந்திருக்க அந்த யோகா ஸ்டூடெண்ட் எல்லாம் யங் ஸ்டூடெண்ட் பெரிய க்யூரியாசிட்டி இருக்கும். புரியுதா? அதுவும் இந்த டெக்னாலஜிலாம் வராத டைம் வேறு. புரியுதா? இப்போ இந்த டெக்னாலஜி வந்தோடனே இந்த பசங்களுக்கு எது சொன்னாலும் சாதாரணமாக இருக்குது. புரியுதா? நம்ம ரொம்ப பெருசாலாம் சொன்னால் நாங்கள் கார்ட்டூன்லேயே பார்த்துட்டோம் அப்படின்றான். புரியுதா? எதுவுமே சொல்ல முடியல. அது இந்த குழந்தைங்களுக்கு பூமாலாம் காட்ட முடியல, அதுங்களே நமக்கு சொல்கிறதுங்க. புரியுதா? இப்போ நம்ம மெதுவாக அவங்ககிட்டருந்து கற்றுக்கிட்டா தான் பிரயோஜனம் பணம் இருக்கும் போல இருக்குது. அவ்வளோ லேட்டஸ்ட்டாக இருக்காங்க அவங்க. நம்ம நீ சும்மா எதாவது சொன்னு வச்சுக்கோ, அம்மா உனக்கு இது கூட தெரியலையா? உனக்கு எல்லாம் தெரியும்டா. தெரியும். சொல்லு உனக்கு தெரியுதான்னு பார்க்கலாம். அப்படி தான் சமாளிக்கணும் ஒழிய. இப்போ அவங்க லேட்டஸ்ட்டாக இருக்காங்க, ஏன்னா ஃபோனில் இருக்காங்க. புரியுதா? சரி, அப்போ ஜராயுஜம் கர்ப்பப்பையிலிருந்து வர்றது ஜராயுஜம். அண்டஜம் முட்டையிலிருந்து வர்றது பிறவிகள். உத்பீஜம் பூமியை பொழந்துக்கிட்டு வர்றதெல்லாம் உத்பீஜம். ஸ்வேதஜம் எப்படி பூமியிலேருந்து பொழந்துக்கிட்டு வருதோ அதே போல் தண்ணியை பொழந்துக்கிட்டு வருது. அதாவது தண்ணி அங்கே தேங்கிச்சுன்னா அதில் டக்கு டக்கு டக்குன்னு சின்ன சின்ன பூச்சி நிறையா இருக்குது பாருங்கள். நீங்கள் யாரோ உண்டாக்கினதில்லை, கார்ப்பரேஷன் உண்டாக்கினதில்லை. புரியுதா? அதுவே தானாக வரும். தேங்கின கொட்டையில் எல்லாம் வரும்டா அப்படின்னு சொன்னேன். அதனால் அந்த இவன் இங்கே ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த இது எடுத்துகிட்டு வருவான், அது மருந்து. புரியுதா? ஜன்னு அடிச்சிடுவான். புரியுதா? அது கூட நம்ம வீட்டில் அடிக்க மாட்டான். அங்கே அவனுக்கு 10 ரூபா கொடுக்கணும். கொடுத்தா தான் இங்கே கொஞ்சம் அட்ராட. அப்புறம் போய் அதில் சாமர்த்தியம் இருக்கணும். அப்புறம் வீட்டை சுற்றி வெளியில் சுற்றி அந்த அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி பல பக்கம் சுற்றினா தான் ராத்திரி கொஞ்சம் படுக்கிறதுக்கு முடியும். அது வரைக்கும் மூக்கை பிடிச்சின்னு இருக்கணும், மூக்கையும் வாயும். அது ஒரு ஸ்மெல் வரும். புரியுதா? இதெல்லாம் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் இருக்கிறது. இதை 4 ஐத்திரேய உபநிஷத்தை சொல்கிறது. ஊர்வன, பரப்பன, நகர்வன, நகராதன. நம்ம இதில் இருப்போம் 4ல், 3ல் இருப்போம். 1 பண்ண மாட்டோம். நகராதன விருட்சம் மாதிரி அங்கேயே ஒரு இடத்துல இருக்க மாட்டோம். இந்த 4 இதில் கூட ஒன்றும் நம்மளால் பண்ண முடியாது. நகராமல் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. ஓகே, நகராமல் வீட்டில் இருந்தால் பெட் ரெஸ்ட் அப்படின்றாங்க. அது வியாதியில் சேர்த்துட்றான். நகராமல் வீட்டுக்குள்ளே இருந்தான்னா அவர் இப்போ பெட் ரெஸ்ட் எங்கேயும் போக மாட்டார் அப்படின்றாரு. ஏன்னா அது விருட்சம் மாதிரி அவர் அழகாக வீட்டிலையே இருப்பார் அப்படின்னு சொல்கிறதில்ல. ஒரு மாற்றியாவது சொல்ல வேண்டாம். கேவலமாக படுத்துட்டானா கேவலாக படுத்திடுவான். பெட் ரெஸ்ட்டு அதுவும் அவன் காதலியே போய் சொல்லுவான். இது எதுவும் நகராது, அப்படியே தான் இருக்கும்.
அது வேறு இருக்கும். அந்த பழைய ஆத்திரம்லாம் இருக்கும் போல இருக்கு, அதெல்லாம் சேர்த்து அடிப்பான் போல இருக்கு. புரியுதா? அப்படிலாம் படுத்துன்றவங்கிட்ட போய் சொல்லக்கூடாது. விருட்சம் மாதிரி அப்படியே இருப்பார். இவர் எங்கே இருப்பார்? இவர்கிட்ட இருந்தோம். நான் அந்த மாதிரி போனேன் ஒருத்தர்கிட்ட, நம்ம கௌஷல் கிஷோர் பாண்டே, அவள் அண்ணா அங்கே அடுப்படுத்துகிறோம். அவ்வளோ புத்தினா புத்தி, அவ்வளோ புத்தி. அவர் ஒரு ஆயிரக்கணக்கான புஸ்தகம் படித்தவர். நான் அவர்கிட்ட போய் உட்காந்து கொஞ்சம் கேட்டுட்டு வருவேன். சம்ஸ்கிருதத்திலே பேசுவார். பிறகுதான் அந்த மாதிரி ஒரு பெரிய பர்சன். ஓகே, அது நகராதது. ஓகே, இப்படி இதுக்கெல்லாம் பேஸ் என்ன? பாப கர்மா, புண்ணிய கர்மா. ஓகே, இது ரெண்டும் புரிஞ்சுக்கணும். இப்போ சனாதன தர்மத்தில் ரொம்ப ரொம்ப முடிஞ்சது. அதனால் மெக்கால என்ன பண்ணால், எரியறதை பிடுங்கினா கொதிக்கிறது அடங்கும். இந்த பாரதத்தை நம்ம கேட்ச் பண்ணணும்னா என்ன செய்யணும்? இந்த புண்ணிய பாப கர்மாவில் இருக்கிற ஸ்ரத்தையை எடுத்துடணும். அதுதான் இப்போ எடுத்துட்டான். மெக்கால எஜுகேஷனில் நமக்கு அங்கெல்லாம் அதில் சொல்லித்தரதில்ல. நம்ம ப்ரீகேஜிலேருந்து பாடத்திலலாம் பார்த்தீங்கன்னா புண்ணியம் பாபம் அப்படி அந்த டீச்சருக்கும் தெரியாது. புரியுதா? எதுவுமே தெரியாது. ஒரு மண்ணும் தெரியாத டீச்சரு அதுக்கிட்ட நம்ம குழந்தைய கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், என்ன பாருங்க ஒரு குருக்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டாமோ? என்ன இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் ஒன்றும் பண்ண தெரியாதவன்லாம் போய் இது பண்ணுறான். அந்த பார்பர்கிட்ட தலையை கொடுக்குறான். அதை ஒரு நல்ல சான்றோன்கிட்ட தலையை கொடுக்கக்கூடாதோ? கொடுக்க மாட்டான். புரியுதா? இப்படிலாம் இருக்கிறது. ஓகே, அப்போ மேல்கதிக்கு வரத்துக்கு வேதம் அதிக பிரயத்தனம் பண்ணுறது. ஓகே, அதில் ஸ்மிருதி புராணம்லாம் நம்முடைய அனுபவ பிரத்யக்ஷத்தெல்லாம் பண்ணி பரோபகாராய புண்ணியாய பாப்பாய பரபீட்டனம் அப்படிலாம் சொல்லி அவனுக்கு நிறைய கர்மங்களை கொடுத்து, நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, பிராயச்சித்த கர்மா அப்படிலாம் சொல்லி கொடுக்கறது. புரியுதா? இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது. இது செய்யக்கூடாது, டூஸ் டோன்ஸ் எல்லாம் சொல்கிறது. அப்போது மேலை நாடுகளில் இப்போ ஆணும் சேர்ந்துக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு புது நாகரிகத்தில் போயின்னு இருக்கு. அது நம்ம ஊருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டுருக்கு. எதுவுமே புதுசு கிடையாது. நம்ம சாஸ்திரம் அதுக்கு முன்னாடியே சொல்கிறது, ஆணும் சேர்ந்துக்கலாம், பெண்ணும் சேர்ந்துக்கலாம். அதெல்லாம் அதோகதியில் பிறந்தது. மனுஷ ரூபத்தில் இருந்துட்டு இந்த சிற்றுயிர்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கணக்கில் போயிருக்கிறது. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ஓஹோ ரொம்ப பாப கர்மாவில் பிறந்திருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆத்திரப்படக்கூடாது, பரிதாபப்படணும். அப்படி அதுக்கு முன்னாடி சொன்னோம்னா கோவப்படாமல் நம்ம கலாச்சார சீரழிவு அப்படிலாம் ஆத்திரகத்திரம்லாம் பண்ணுறோம்ல, அதுக்கு பதிலாக அடாப்பா ரொம்ப உனக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அப்போது அவன் யோசிப்பான், ஓ இது தப்பு போல இருக்குது அப்படின்னு சொல்லி. புரியுறதா? இல்லை. அப்புறம் மைக்ரோ லெவலில் போய் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு கண்ணுக்கு தெரியாதே உயிர்கள்லாம் இருக்கிறது. அதெல்லாம் ஜீவர்கள். புரியுறதா? நமக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அமீபா தெரியுமா? அமீபா அதுவே குட்டி அதுவே இப்போ மல்டிப்ளை ஆகும். அமீபா அதெல்லாம் உயிர் ஜீவர்கள், நம்மள மாதிரி ஜீவர்கள் அமீபா. புரியுதா? அந்த மாதிரிலாம் இருக்கிறது. ஓகே, அப்போ இடியம் என்ன? புல் முதல் பிரம்மாஜி வரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அது இடியம். ஓகே, இப்படி ஏகப்பட்ட இது இருக்கிறது. இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறது என்னென்னா ஸ்வேதஜம் உத்பீஜம், அதை இப்போ எடுத்துக்கிறாரு. ஓகே, இது ரெண்டுத்துக்கும் இந்த 2 வகையில் பிறக்கிற ஜீவர்களுக்கு 5 அக்னி வழியாக வர்றதுக்கான அவசியம் இல்லை. இதுதான் இப்போ டாபிக்கு. ஓகே, நம்ம பிரத்யக்ஷ பிரமாணத்திலே அதை பார்க்குறோம். அதனால் தர்ஷனாத்னா பிரத்யக்ஷ பிரமாணம், நேரடியாகவே நம்ம அனுபவத்தில் இருக்கிறது. பிரத்யக்ஷ பிரமாணாத். ஓகே, 18 உபலப்தேகே சொல்லுது, 20 தர்ஷனாத். ஓகே, சங்கரர் பாஷ்யத்தில் உபலப்தேகே அது சுருதி பிரமாணம்ன்றார். தர்ஷனாத்ன்றது அனுபவ பிரமாணம் அப்படி சொன்னார். பொதுவாக தர்ஷனம்ன்றது நம்ம சுருதி பிரமாணத்தில் வருவோம். புரியுதா? ஆனால் இந்த கான்டெஸ்டில் தர்ஷனம்ன்றது ஸ்மிருதி பிரமாணம். ஓகே, இந்த கான்டெஸ்ட்லன்னா அதுக்கு சம்ஸ்கிருத வார்த்தை என்ன?
ஏதோ ஒன்று பிரகரணம், கான்டெஸ்ட்டுக்கு பேர் நான் பிரகரணம். இந்த பிரகரணத்தில் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ நம்ம அதனுடைய சீரியஸ் ஆர்டர் படிச்சுட்டு வரோம், அதனுடைய கணக்கில் பண்ணின்னு இருக்கோம். சன ஸ்ருதி ஸ்மிருதியுடன் பிரத்யக்ஷ பிரமாணமும் சேர்த்துக்கோ ஆல்சோ. அப்போ இந்த அதிகரணத்தினுடைய கடைசி சூத்திரத்தில் அனிஷ்டாதிகாரியில் சொல்லி இஷ்டம் பூர்த்தம் தத்தம் இவற்றினுடைய இன்ட்ரெஸ்ட்டை சொல்லி எல்லாம் பண்ணியிருக்கிறது. ஓகே. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்ட் என்னென்னா இந்த இஷ்டம் பூர்த்தம் தத்தம் இதில் நம்ம வந்து எம்பசைஸ் பண்ணணும், இதை வந்து புரிஞ்சுக்கணும். இதில் வந்து நம்ம வந்து டெய்லி அனுஷ்டானம் பண்ணுறோமா, மற்றவங்களுக்கு சொசைட்டியில் வந்து உபயோகரமாக இருக்கமா. அப்புறம் தத்தம் தானம் வந்து கடைசியாக எப்போ கொடுத்தோம், ஒரு 10 ஜென்மத்துக்கு முன்னாடி கொடுத்தோம் அப்படின்னு யோசிச்சா வரும். புரியுதா? அப்படிலாம் தானம் ஏதாவது கொடுத்துருக்கோமா அப்படிலாம் யோசிச்சுக்கணும். நீலாம் கொடுக்க மாட்டேன்றதுக்காக தான் இந்த கல்யாணம் இதெல்லாம் பண்ணுறது. புரியுதா? நீ கல்யாணத்தில் வந்து மொத்தத்துக்கு அங்கே செலவு பண்ணுவேன். சும்மா ஒரு இது கட்டிடுவான் 10,000 ரூபாய் அப்படின்வான். ஏடா பாவியே, இது சும்மா கட்டிருக்க அதுக்காக 10,000? ஆமாம் ஒன்று இல்லை, சம்மந்திக்கு வேற சொல்லணும். புரியுதா? எங்கேயோ ஒரு இது பூக்காத ஒரு தொட்டி கொண்டு வந்து வைப்பான், அது வந்து 500 ரூபாய் அப்படின்வான். புரியுதா? கடைசியில் அந்த ஐயரை வந்து மனையில் உட்காந்துட்டு அம்மி கேட்பார். இந்த என்ன அம்மி மிதிக்கிறது, மிதித்து மெட்டி போகிறதுக்கு. ஓகே, 5,000 ரூபாய் அப்படின்வான். இவர் பிடிப்பார். இப்போ வந்து ஆகணும் பண்ணுவார். இவன் அந்த சத்திரத்துக்காரங்க கேட்டால் 5,000 ரூபாய் அப்படின்வான். சீரை கொண்டு வாங்க அப்படின்னா, சரிக்கா எவ்வளோப்பாவே அது ஒரு 1000 ரூபாய் அன்னதானத்துக்கு கூட அப்படின்னு. அம்மிக்கு ஒரு 2 நிமிஷம் தான் அந்த மெட்டி போகிறதுக்கு. நான் அம்மியாக இருக்கேன், நான் கல்லாக இருக்கேன், என் மேலே காலை வச்சு உடம்பு தான் கல்லாக இருக்கணும், மனசு கல்லாக இருக்கிறதா இல்லையா? அதை வச்சுக்கிட்டு நீ இந்த அம்மி மிதித்து போடுற அப்படி சொல்லலாம் நம்ம இனிமேல் சத்திரத்தில். புரியுதா? இப்படிலாம் பண்ணுவான். நான் அந்த சத்திரத்து ஓனரையும் அந்த சத்திரத்து கல்யாணம் பண்ணுறவனையும் இப்போ நான் கல்யாணத்துக்குள்ளே போகணுன்னா சும்மா இல்லை. புரியுதா உனக்கு? நீ பார்க்குறது வேறு, நான் பார்க்குறது வேறு. புரியுதா? எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வருவேன். உள்ளர அந்த சமையல் பண்ணுறாள், இந்த சம்மந்தி 2 சம்மந்தியை பார்த்து அதில் பையன் புண்ணியம் பார்த்துட்டு அதெல்லாம் அதுங்க எப்படி ஆக்ஷன் பண்ணுறது, ரியாக்ஷன் பண்ணுறது, அப்புறம் வெளியில் வந்து அதுங்க பேசுகிறது எப்படி, இப்படி ஒரு பெரிய ரிவ்யூ பண்ணி ஆனால் எனக்குள்ளர வச்சுப்பேன். நான் எனக்கு அறிவு வரத்துக்காக. புரியுதா? ஸோ இதெல்லாம் நடக்கும். ஓகே. இதெல்லாம் வந்து அங்கே தான் எல்லாம் இப்படித்தான். இங்கே எங்கேயும் கொடுக்காதது அங்கே ஏற்பாடு, பகவானுடைய ஏற்பாடு. இதெல்லாம் நீ வந்து கொடுக்கல இல்லை, வேறு எங்கேயாவது கொஞ்சம் பிடிச்சிடுவான், இந்த மாதிரி பிடிச்சிடுவான். புரியுதா? ஆனால் நம்ம வந்து அங்கே இடத்துல ஒரு ப்ரெஸ்டீஜுக்காக, ஒரு கௌரவத்துக்காக, மரியாதைக்காக என்ன வேணால் பண்ணிவிடுவோம் நம்ம அங்கே. புரியுதா? நம்ம என்ன அது விருப்பப்பட்ட பண்ணுறோம் இல்லை, ஆனால் வேறு வழி இல்லாமல் கொடுத்துருவோம் நம்ம. புரியுதா? 3 தடவை வருவான் இந்த பிளட் டெஸ்ட்டுக்கு. நான் ஃபஸ்ட்டு டைம் எடுத்துகிட்டு அதே போகிறோம், இல்லை அதில் ரிப்போர்ட் சரியாக வரல அப்படின்வான். புரியுதா? 3 தடவை ரிப்போர்ட்டு. 3 தடவை ரிப்போர்ட்டுன்னா ஃப்ரீயாக எடுப்பான், ஃப்ரீயாக ரத்த இது டெஸ்ட் பண்ணுவான். ஒன்றுத்துக்கு பில்லு போடுவான், செப்பரேட்டாக பில் போடுவான், ஒரு பெரிய லிஸ்ட்டு போடுவான். தீபாவளி பட்டாசு மாதிரி வெளியில் வரும்போது இந்த பக்கம் ஒரு லிஸ்ட்டு. அது வேறு கம்ப்யூட்டரைறான், கம்ப்யூட்டரிஸ்ட்டு. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதில் போகிறதுக்கு. இப்படியே பார்த்துட்டு வர்றது. ஓகே. ஏன்னா இதில் ஒரு 10 ரூபா தானம் கொடுத்துருக்கோம்ல, அந்த வாட்ச்மேனுக்கு போகிறைய இவ்வளோ செலவு பண்ணுறைய, 5 லட்சம் 10 லட்சம் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை இப்போ போகிறைய, அந்த வாட்ச்மேன் வெளியில் இருக்கான்ல இப்படி சல்யூட் பண்ணுறான்ல, அதுக்காக ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு வரணும்ல, கொடுக்க மாட்டான். இந்த காரை இப்படி எல்லாம் பண்ணுறான்ல, அவனுக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுக்குறது. என்றைக்காவது மனசு வந்து ஒரு 1000 ரூபா அவனுக்கிட்ட கொடுக்குறது, இந்த வாட்ச்மேனுக்கு கொடுத்துருவேன். ஆட்டாங்க திருப்பி ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு போனோம். ஏழைப்பாடுகளை கொடுப்பானு டையை கட்டிட்டு வருவார் அவர் டாக்டர்.
அவன் என்ன கேட்டாலும் கொடுப்பான். புரியுதா? இந்த இந்த இதெல்லாம் கொடுக்க மாட்டான். அங்கே ஒரு இது இல்லை, கேன்டீனில் போய் பிச்சைக்காரத்தனம் இருக்கும். புரியுதா? அந்த இடத்துல ஏழைகள் இருந்துன்னா கண்ணை மூடிட்டு அவன் நம்மளை ஏமாத்துறான்லாம் இல்லை, அங்கே நீ கொடுத்துடணும். புரியுதா? டிப்டாப்பாக வரான் பாரு, அவங்ககிட்ட நீ பார்கெயின் பண்ணணும், 5 ரூபா குறையா அப்படின்னு. புரியுதா? எங்கே குறைக்கணும், எங்கே வந்து கொடுக்கணுன்றது தெரியணும். இப்போ கடைசி சூத்திரம் 21, அதில் என்ன சொல்கிறாரு? திருத்தீய சப்த அவரோதகா சம்சோகஜஸ்ய இஷ்டம் பூர்த்தம் தத்தம். சமய அனுஷ்டானங்கள், அப்புறம் பொது வாழ்க்கையினுடைய சேவைகள், தானம், இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக தானம் தவம் யஜ்ஞம்ன்றதை கண்டினியூ பண்ணி நம்மளை துராச்சாரன்லேருந்து சதாச்சாரணம் ஆக்கிறதுக்காக நம்முடைய ரிலீஜியஸ் லைஃபு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. ஓகே, இந்த 21வது சூத்திரத்தில் ஒரு சின்ன அல்ப டவுட்டு, சின்ன பூர்வ பட்சம் வரான். ஓகே, என்ன கேட்குறேன்னா, 84 லட்சம் ஜீவராசிகள் ஊர்வன பரப்பன நகர்வன நகராதவன, இப்படி ஐத்திரேய உபநிஷத்து தெளிவாக இருக்கிறது. அழகான மந்திரம், ஒரு சின்ன இதுன்னு வச்சுக்கேன், ஒரு குட்டி உபநிஷத்து. ஓகே, அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தெரியுமோ? நாளைக்கு வந்து சொல்லுங்கள். ஓகே, அந்த புக்கை பார்த்து வந்து சொல்லுங்கள். ஸோ அப்போது ஐத்திரேய கடைசி மந்திரம் 3:3 அது அண்ட ஜானிச்ச, ஜாரு ஜானிச்ச, ஸ்வேத ஜானிச்ச, உத்பீஜ ஜானிச்ச அப்படி சொல்கிறது. நான் ஆத்மாவா இதமக்ரே ஆசீத், ஆத்மாவா இதமக்ரே ஆசீத். கடைசியிலையும் என்ன சொல்கிறது? பஞ்சபூத, அப்புறம் இந்த இது சிருஷ்டி வந்திருக்கிறது, அண்டஜம் 4 வகையில் வந்தது, 4 வகையில் நடக்கிறது. இது எல்லாமே பிரஜான நேத்திரம், ஆத்மாவிலிருந்து வந்திருக்கிறது. அந்த ஆத்மாவுக்கு பேர் பிரஜானம். அந்த பிரஜானம் தான் பிரம்ம. மகா வாக்கியத்தை சொல்கிறோம். புரியுதா? நீ ஏதாவது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பேசினா அது உன்னுடையது இல்லை, அது ஆத்மாவோடது. புரியுதா? திருப்தி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க நீ அப்படின்னா அது வந்து ஆத்மாவோடது. ஏத்தஸ்ய சர்வாணி நாமதேயானி பிரஜானஸ்ய நாமதேயானி, ஆத்மாவோட நேம் அண்ட் ஃபார்ம் அது. புரியுறதா? உனக்கு எப்பயாவது சப்போஸ் தகுதி திறமை ஒரு பெரிய ஆளாயிட்டேன்னு வச்சுக்கோ, என்ன சொல்லணும்? ஆத்மாவோட ரெப்ரசன்ட் அது, நாமரூபம். நாமதேயானி ஏதானி சர்வாணி பிரஜானஸ்ய நாமதேயானி. இவ்வளோ அழகான அப்படி குட்டி உபனிஷத்து தான். அங்கே ஆத்மாவா இதமக்ரே ஆசீத்துன்னு சொல்லிட்டு கன்க்ளூஷனோ பிரஜான பிரம்ம அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கணும். இல்லை, ரசிக்கணும். புரியுதா? அதுக்கு தான் பிரம்மசூத்திரமே நம்ம இப்போ படிச்சுன்னு இருக்கோம். ஓகே, இதில் வந்து 4 விஷயத்தை அழகாக சொல்லிடுது ஐத்திரேயர். ஆனால் இந்த சாந்தோக்கியருக்க இந்த சாந்தோக்கிய சாமவேதிக்காரன் இருக்கான்ல, ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணிவிடுவான் போல இருக்கு. அவன் 4 ஒழுங்காக சொல்லிவிடக்கூடாதா? சாந்தோக்கிய உபநிஷத்து 6:3:1 மந்திரம் இல்லை சாந்தோக்கிய, அதில் என்ன சொல்லிடுது? அண்டஜம் ஆண்டஜம் ஜீவஜம் உத்பீஜம் இதி. எத்தனை வந்திருக்க? 3 தான் சொல்லிடுது. பூர்வபக்ஷி சொல்கிறேன், அங்கே 4 சொல்கிறேன், நீங்கள் 3 சொல்கிறேன். 4 சொல்லிக்கோ, 3 சொல்லிக்கோ. இப்போ தண்ணியிலேருந்து இருக்குல்ல ஸ்வேதஜம், அப்படி ஒரு பிறவி கிடையாது, நீ சும்மா சொல்கிற நீ அப்படின்னு பூர்வபக்ஷம் பண்ணுறான். புரியுது உங்களுக்கு? ஓகே, அப்போ வந்து சயின்ஸு இது அந்த பயாலஜி இதெல்லாம் சொல்லுவான். ஓகே, அந்த இதில் தண்ணியிலேருந்து கொசு வந்தது இல்லையா, கொசு எப்படி உற்பத்தி ஆனது? பயாலஜி ஸ்டூடெண்ட்கிட்ட கேட்டுப்பார், அவன் வேறு ஒரு ஆன்சர் சொல்லுவான். ஓகே, தண்ணியிலேருந்து வந்ததுன்னு சொல்ல மாட்டான். இப்படிதான் நம்ம சாஸ்திரத்தில் தண்ணியிலேருந்து வந்திருக்கு தெளிவாக சொல்லிட்டோம். முழுசாக வரும் இந்த தண்ணியிலேருந்து, அப்படியே முழுசாக வரும் ஒரு ரூபம். புரியுதா? ஆகாசத்துக்கு முழு ரூபம் வரும். பார்க்குறதில்ல, பாத்ரூமில் திடீர்னு அவ்வளோ பூச்சி நம்ம நேற்றுக்கு எங்கே போட்டோம் அந்த பாத்ரூமில், இன்றைக்கி பார்த்தா அவ்வளோ பூச்சி இருக்கும். புரியுதா?
அடுத்த 2 மணி நேரத்தில் எதுவுமே இருக்காது, எல்லாமே போயிடும். புரியுதா? இல்லை கவனிக்கிறதில்ல, ஒரே டென்ஷன். புரியுதா? டென்ஷனாக ஆகாது இனிமேல் லைஃப்பில். என்ன நம்மளை சுற்றி என்ன நடக்கிறதுன்றது பாரு. ஓகே, அது டென்ஷன் ஆகட்டும். இப்போ பாஸ் வந்து இப்படி துடிக்கிறதுன்னு வச்சுக்கிறாரு, ஒரு வேகமாக துடிக்கிறாருன்னு வச்சுக்கோ. சார், இந்த ஒரு நீங்கள் துடிக்கிறீங்களா டென்ஷன், அதில் ஒரு பியூட்டி இருக்குது சார், அழகு இருக்குது சார் அப்படி சொன்னோம். எங்கள் பாஸ்கிட்ட நான் சொன்னேன், நான் லேடி வேறு, அம்மா நீங்கள் இந்த கோவத்தில் கூட ரொம்ப அழகாக இருக்கீங்கம்மா அப்படின்னா. உக்காரு அப்படின்னாரு. புரியுது? பயப்படவே கூடாது, எங்கேயுமே பயப்படக்கூடாது. புரியுதா? நான் பயந்ததுலே இல்லை. நான் 16-17 பாஸ் எனக்கு ஒரே நேரத்தில் அத்தனையும் போயிட்டு வந்துடுவேன். நமக்கு வேண்டாம்னு சொன்னால் போயிட போகிறோம், அது இல்லைன்னா பெரிய. இப்போ நமக்கு ஒரு 1/2 hour தான் கிளாஸு, இவன் இல்லைன்னா இன்னொருத்தன் கிளாஸு. புரியுதா? அப்படி அண்டஜம் ஜீவஜம் உத்பிஜம். டவுட் என்ன? ஐத்திரையே 4 வகையான பிறப்பு வகைகளை சொல்கிறது, இது 3 விதமான பிறப்புகளை சொல்கிறது. ஓகே, அப்போ ஜீவ அறிமுகம் செய்த போது பிறப்பு இறப்பை சொல்லி எப்படி எங்கே திரும்பவும் வர்றதெல்லாம் விவரமாக விரிவாக படித்தோம். அதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் நமக்கு வரணும், தோற்றம் மறைவு, தோற்றம் மறைவு, தோற்றம் மறைவு. பிறந்தது இறந்தது, பிறந்தது இறந்தது. இப்போ நம்ம பிறந்தோமா இல்லையா? பிறந்த ஒரு நாள் இங்கே இருக்கோம், நம்ம ஒரு நாள் செத்து போயிடுவோம் இல்லையா? செத்து போயிடுவோம், கண்டிப்பாக போயிடுவோம். புரியுதா? கண்டிப்பாக நீ போயிடுவடா. அந்த வீட்டில் அந்த அவர் சொல்கிறாரு, நீ செத்து போயிடுவடி, செத்து போயிடுவ, நீ செத்து போயிடுவ. என் காதில் விழுமா அது? அவ்வளோ நான் மாத்திரம் செத்து போவேன், நீங்கள் மாத்திரம் இருப்பீங்களா? நீங்களும் செத்து போயிடுவேன் வீட்டுக்குள்ளற. இன்னும் அமிர்தமான ஒரு ஸ்லோகம், வேத வாக்கியம், பிரம்மசூத்திர வாக்கியம். அனிஷ்டாதிகரணம் பேச்சுக்கிறாங்க 2 பேரும். புரியுதுதான்? அப்படியே போயிடுவேன். அப்போ ஈசல் வந்து தெரியறது, அது பிறக்கிறது இறக்கிறது, எல்லாமே பிறக்கிறது இறக்கிறது மறைவு. உனக்கு வந்து முன்னாடி பழைய காலத்தில் அந்த சமாதி இருந்தது. இந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும்போது நிறைய அங்கெல்லாம் ஒரு சமாதி இருக்கும். அதெல்லாம் கூட இப்போ எடுத்துகிட்டு லைட்டு கிட்டலாம் போட்டு பிரம்மாமா டீ கடை வச்சுருக்கான் அந்த சமாதி மேலே. இப்போல்லாம் அப்படிலாம் வச்சுக்க முடியாது. புரியுதா? ஆனால் நான் அப்போது ரொம்ப வருஷமாக போயின்னு இருக்கேன்ல, அதில் மறைவு, தோற்றம், மறைவு. அப்புறம் அந்த சமாதியில் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு போய் பார்ப்பேன். அதுலேயும் தோற்றம் மறைவு இருக்கும், நடுவில் டேஷ் இருக்கும். புரியுதா? எல்லா சமாதிலையும் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு போனேன். ஆனால் இவனுக்கு பயம் வேறு, அந்த சமாதியிலேருந்து வந்துட்டானா வந்துடுறான். அதெல்லாம் எவனோ வந்துட்டுன்னு போயிட்டான் அவன். புரியுதா? இது வேணால் வருஷம் ஞாபகத்துக்காக ஒரு இதுக்கு அந்த சிரத்தையை எதுக்கு கெடுப்பான பாவம். அன்றைக்கி ஒரு தானம்லாம் பண்ணுவாங்க, அதை நிறுத்தக்கூடாது. புரியுதா? அதை அப்படியே வச்சுக்கிறது. புரியுதா? நல்லா பண்ணுங்க உள்ளரே இருப்பார் அப்படின்னு. ஆனால் வெளியில் ஒன்று எழுதியிருக்கான், தோற்றம் மறைவு, நடுவில் சின்ன டேஷ். அதுதான் எல்லாருக்குமே சமம். அவ்வளோதான், ஒன்றுமே பண்ணலைன்னு அர்த்தம். டேஷ். ஏதாவது எழுதி இந்த பக்கத்தில் போர்டு பண்ணியிருப்பார்ல, இவர் இது எல்லாம் பண்ணார், இதை பண்ணார் அப்படி சொல்லிட்டு போட்டிருப்பார்ல, ஒன்றுமே போடல. புரியுதா? இதெல்லாம் என்னென்னா வைராகியம் வரத்துக்கு தான். புரியுதா? வைராகியம் அது ஒன்று தான் வரமாட்டுறது, இதெல்லாம் கரெக்டாக வருது. அப்போ இதெல்லாம் வந்து நான், என் வீடு, என் மக்கள் இப்படியே சொல்லின்னு இருக்கிய, ஒன்றுமே சம்மந்தம் இல்லைடா, போயிடும்டா, டேஷ் தான் இருக்குது, இதில் ரொம்ப பெரிய அலட்டிக்காத அப்படின்னு சொல்கிறது. புரியுதா? அதனால் இந்த சம்சாரம் புரியணும். பிறப்பு இறப்பு தான் சம்சாரம். அதில் இப்போல்லாம் ரிலேஷன்லாம் கொஞ்சம் இப்படிலாம் குறுக்க நடக்க வந்துட்டுருக்கு. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். புரியுதா? அந்த கொஞ்ச நாளைக்கு கழித்து அதெல்லாம் இல்லாமல் போயிட போகிறது. ஒன்று நான் இல்லாமல் போகிறது, இல்லாட்டி அது இல்லாமல் போகிறது. அதுவும் வந்து ரொம்ப நாள்லாம் நம்மளை ஞாபகம் வச்சுக்காது. புரியுதா? நீ வந்து உன் ஃபோட்டோ வச்சுருந்தேன்னா
ஓகே. அதுக்கப்புறம் வர்றது அடுத்த ஜென்ரேஷன்னு தூக்கி வச்சுட்டு அது ஃபோட்டோ தூக்கி இங்கே வைக்கும். புரியுதா? இப்படி பரம்பரையாக வீட்டுக்குள்ளறையே. அப்புறம் அந்த பழைய வீட்டையும் இப்போ இடிச்சுட்றோம். நம்ம பார்த்து கட்டினோம்ல, இதை இந்த மாடத்தில் இப்படி பண்ணி இதில் பண்ணி அந்த கிளியெல்லாம் வச்சு மானெல்லாம் வச்சு அந்த வீட்டையே இடிச்சுட்றோம். சென்டிமெண்ட்டாக கட்டின வீட்டு எப்படிலாம் ஒரு இது பண்ணி அதெல்லாம் வந்து புல்டோசர் வச்சு அடித்து நொறுக்குவாங்க. புரியுதா? நீ எங்கள் ஊர் ராஜா சிவாஜி கணேசன் மாதிரி பார்க்க யாருக்காக அப்படி எல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது. அதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா வைராகியம் வரணுன்றதுக்காக. புரியுதா? இப்போ வீட்டில் வந்து உபத்திரம் கொடுக்குறான், பையன் கொடுக்குறான், பொண்ணு கொடுக்குறான், வீட்டில் இருக்கிறது கொடுக்குறது, பவுஸ் கொடுக்குறது, பேரண்ட் கொடுக்குறது, அதுலேருந்து கன்வர்ஷன் என்ன பண்ணணும்? வைராகியம் வரணும். புரியுதா? அவங்களே புலம்பின்றக்கூடாது. புரியுதா? இதில் போட்டான். அண்டஜம்ன்றது அண்டஜானிச்ச முட்டையிலேருந்து வருது. ஜீவஜம் ஜராயுஜம் கர்ப்ப பையிலேருந்து வருது. உத்பிஜம் அது வந்து பூமியிலேருந்து பிறந்துட்டு வருது. ஸ்வேதாஜனிச்சம்ன்றது இந்த உபநிஷத்து விட்டுடுத்து. அப்போ இதை மேனேஜ் பண்ணணும். இப்போ ஓகே, ஸ்ருதி வாக்கியத்தை குறை சொல்லக்கூடாது. அதனால் கிராமர் பிரகாரம் 3 சொன்னாலும் 4 அப்படின்றத பாஷ்யக்காரர் வந்து சொல்கிறார். அதுதான் இங்கே நம்ம பாயிண்ட்டு. அதை வந்து 2 விதமாக இன்டர்பிரேட் பண்ணலாம். உத்பீஜம் இருக்கு இல்லையா, அது 2 விதமாக பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, பூமி உத்பிஜம் ஜாயத்தே, பூமி உத்பிஜம் ஜாயத்தே, பூமியை பொழந்துக்கிட்டு வரக்கூடிய தாவரங்கள். அப்படி இது பிரைமரி மீனிங். 2வது மீனிங் என்ன பண்ணலாம்? உத் இஸ் ஈக்குவல் டு உதகம், பித் பித்வா, உதகம் பித்வா ஜாயத்தே, தண்ணீரிலிருந்து பொழந்துக்கிட்டு உயிரினங்கள் வருகிறது. ஒரே சொல்லுதான் உத்பீஜம். அதே முதல்ல வந்து அந்த விஷயத்தை வந்து பிரைமரி மீனிங் கொடுக்கலாம், பூமியை பொழந்துக்கிட்டு. அதுவே கொஞ்சம் இலக்கண ரீதியாக உத்து உதகம் ஜலம்னு கொண்டு வந்து ஜலத்திலேருந்து வந்திருக்கு. அதனால் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அங்கே 3 சொன்னது 4 தான் அப்படின்றத பாஷ்யக்காரர் வரிஞ்சு கட்டிட்டு சொல்கிறார். தேர்ஃபோர் திருத்தீய சப்த அவரோதா சம்சோகஜஸ்ய, திருத்தீய சப்த அவரோதா. ஓகே, 3வது சாந்தோக்கியத்தில் சொன்னிருக்க உத்பீஜம். 3வது சொல்லின உத்பீஜம். ஓகே, திருத்தீய சப்தகா உத்பீஜம் சப்தகா அவரோகா உள்ளடக்கியது. எதை உள்ளடக்கியது? ஸ்வேதஜம். ஸ்வேதஜம் ஆல்சோ உள்ளடக்கியது. ஓகே, தண்ணியிலேருந்து வருகிறியா அந்த இதெல்லாம் அதுலேருந்து வருகிறது. ஓகே, அந்த ஈரப்பதம் இருந்துன்னா அது டக்குன்னு வந்துடும். புரியுறதா? இப்படி உத்பீஜம் ஆல்சோ ஸ்வேதஜம். ஓகே, அதனால் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, பகவான் 16:5 சொல்கிறார். தெய்வீ சம்பத் விமோக்ஷாய நிபந்தாய ஆசுரி மதா. தெய்வீக பண்பன் சதாச்சாரன் மோட்சத்திற்கு அடிக்கோள் பண்ணுறான். ஆசூர பண்பு உள்ளவன் துராச்சாரன் பந்தத்திற்கு காரணமாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னார். இந்த சாருவாக மதத்தை பற்றி அவர் 16:8 ஸ்லோகத்தில் சொல்கிறார் பகவான் கிருஷ்ணர். அசத்தியம் அப்பிரதிஷ்டதே ஜகதானீஸ்வரம் அபரஸ்பர சம்பூதம் கிமன்யத் காம ஐதுகம். இந்த உலகத்துக்கு ஆதாரம் கிடையாது, புண்ணிய பாவம் கிடையாது, ஈஸ்வரன் கிடையாது, கிடையவே கிடையாது. ஆண் பெண் போகிறோம், ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். புரியுதா? பானிபூரி சாப்பிட்லாம், லோக்கல் பூரி சாப்பிட்லாம், இதெல்லாம் ஆனந்தமாக இருந்து லைஃப்பை போய் செத்து சும்மா ஏன் இப்படி கஷ்டப்படுற, ஜாலி பாருங்களா, ஜாய் அப்படின்வான். நம்மக்கிட்டே ஒரு புது சித்தாந்தம் சொல்லுவான். புரியுதா? இவெல்லாம் யார்? சாருவாக குரூப்பு. புரியுதா? அவனுக்கு கர்மம் கிடையாது, காலையில் எழுந்துக்கிறதுக்கு சிஸ்டம் கிடையாது, ஒழுங்குபாடு கிடையாது, எதுவுமே கிடையாது. புரியுதா? அவன்லாம் வந்து நரகத்துக்கு போவான், இல்லைன்னா சின்ன சின்ன பூஜையாக பிறந்து அவன் வந்து இறந்து போவான் அப்படி சொன்னார். அது ஜாயஸ்ய மிரியஸ்வா இதி திருத்தீயகம் ஸ்தானம் அதோ கதி ஸ்தானம் போகும். தேர்ஃபோர் கிருஷ்ணகதிக்கு போகிறதுக்கு உபாசனை பண்ணாலும் போக முடியாது, பாபகர்மம் பண்ணாலும் இந்த கிருஷ்ணகதிக்கு போக முடியாது. சதாச்சாரனாக இருந்தால் தான் இந்த சொர்க்கத்துக்கு போக முடியும், திருப்பி மனுஷ சரீரத்துக்கு வர முடியும்.
அதனால் நல்ல கர்மத்தை நீ செஞ்சு பழகு. அதோடு மாத்திரம் இல்லை, நீ இந்த ஜென்மத்திலே நான் யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக நீ வேலை செய்யு. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்கிறதுக்காக இவ்வளோ விஷயம் சொல்கிறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.